இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எப்படி? வாய்ப்பே இல்லை. அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டோமே, எல்லாம் ஓகே தானே? அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராதுமா. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி விடுங்க, ஏதாவது பார்த்துக்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? நடந்தாச்சு, இனிமே ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஆ யாருக்கிட்ட போன பேசிட்டடாக்கா? நீங்கள் சொல்ல மாதிரியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா. புறவு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா புற வாழ்க்கை கெட்டு பேரம் பார்த்துக்கிடுங்க. சரி சரி, நீங்கள் ஒன்றும் தேவையில்லாமல் இதெல்லாம் பற்றி யோசிச்சு உங்கள் உடம்ப கெடுத்தடாங்க. நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சரியா? நான் அப்போ வைக்கேன்னா. மறுமொழி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? காலையில் எழுமனையிலேருந்து ஒரே ஃபோனாக பேசிக்கிட்டே கிடக்கா. அது அது எதுக்கத்தே உங்களுக்கு? அதெல்லாம் விடுங்க. நானும் ஒன்றும் கேட்கப்படாண்டி தான் பொறுமையாக இருந்தேன். காலையில் எழுமனையிலேருந்து ஒரே ஃபோனும் கையமாக தான் சுற்றிட்டு இருக்கா. ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டியே, அதான் என்ன ஏதுன்னு கேட்கேன். ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ணுவீங்களா? எத்தே, என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு தான் தெரியுங்களா? ஆமாம் தெரியுமே. பொண்ணு ஒன்று இன்னும் கிடைக்கலையோ? இல்லத்தே, பொண்ணெல்லாம் கிடைச்சிட்டத்தே. அப்போ ஜாதகம் எதுவும் பொருந்தலையோ? அதில் எதுவும் பிரச்சனை வந்துட்டோ? இல்லத்தே, ஜாதகம் எல்லாம் நல்லா பொருத்தமாக இருக்கத்தே, அதுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த பொண்ணு குடும்பம் ஒன்றும் சரியில்லையோ? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்தே. ரொம்ப தங்கமான மனுஷங்களா இருக்காங்க அவைய. ஒருவேளை பொண்ணு படிக்கலை, கலரு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அப்படியே தான் பிரச்சனையோ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லத்தே. பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, நல்லா அழகாக இருக்குதே. என்ன மறுமொழி நீ? பொண்ணு ஜாதகம் எல்லாம் நல்லா பொருத்தமாக இருக்குன்னு சொல்லுகா, பொண்ணு நல்லா அழகான பொண்ணாக இருக்குன்னு சொல்லுகா, பொண்ணு குடும்பமும் நல்ல குடும்பம்னு சொல்லுகா. புறவு என்னதான் பிரச்சனை? பேருதாத்தே பிரச்சனை. என்னது பேரு பிரச்சனையா? என்ன மறுமொழி, இந்த காலத்தில் பொண்ணு பேரு கூடவா பிடிச்சிருக்கணும்? உங்ககிட்ட சொல்லதுக்கு என்னத்தை? என் தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணி தொலைச்சிட்டான். லவ் பண்ணி தொலைச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு பேரை கையில் ஃபுல்லாக பச்சை குத்தி வச்சுட்டான். அந்த பச்சையை எங்களால் அழிக்கவே முடியலை. அதான் அதே பேருள்ள பொண்ணாக தேடிட்டு இருக்கத்தே. அதுதான் பிரச்சனை.